மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கு நிலவக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் இந்து முன்னணியினர் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தினார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு, கோழி போன்றவற்றை பலியிட எடுத்துச் செல்லக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு தரப்பு சொல்லப்படும் இந்து முன்னணியை சொல்லியிருந்த சூழ்நிலையில் தற்போது மலைக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், இப்போ இந்த பக்தர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரம் என்ன? கோபாலகிருஷ்ணன், மதுரை கடந்த சில நாட்களாகவே இரு அமைப்பினர், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பற்றி எரிய தொடங்கியது. இந்த நிலையில்தான் தற்போது மாவட்ட நிர்வாகமும் அரசும் நீதிமன்றத்தில் அந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதன் பிறகு தற்போது சுமூகமான சூழலான நிலை வரக்கூடிய நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் மலை மீது வழிபாட்டுக்கு செல்வதற்காக வழக்கம் போல் காவல்துறையினருடைய கடும் கட்டுப்பாடுடைய அந்த சோதனை செய்த பிறகு பக்தர்கள் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் அதே போல இஸ்லாமியர்கள் செல்வதற்காக திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கு செல்வதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டு சோதனை செய்த பின்னரே தற்போது மலை மீது செல்ல அனுமதிக்கானது வழங்கப்பட்டு வருகிறது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் பக்தர்கள் இன்றைய தினம் பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், பறவை காவடி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்த வருகிறார்கள். அந்த வகையில் தான் முருகனின் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். மேலும் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம், அதே போல சிக்கந்தர் அவுலியா தர்கா, மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் திருக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் வருகை தரக்கூடிய பக்தர்கள் செல்வதற்காக காவல்துறையினர் வழக்கம் போல் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்து அவர்களுடைய உடைமைகளை சோதனை செய்த பின்னரே மலை மீது ஏறுவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டு சாமி தரிசனத்திற்கு செல்ல அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடுமையான கட்டுப்பாடு என்பது கடந்த சில நாட்களாகவே மதுரையில் இரு அமைப்பினர் மற்றும் இரு சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுடைய செய்த செயலின் காரணமாக இந்த கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.